நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. வாரம் ஒரு குறுஞ்செய்தி, வெள்ளி 21/11/25. யோபுவின் வாழ்க்கையில் ஏன் இப்படி? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வாரம் ஒரு குறுஞ்செய்தி தலைப்பிலே இந்த வாரத்தில் நான் உங்களை மீண்டும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன் யோபுவின் வாழ்க்கையில் இப்படி என்ற தலைப்பிலே இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கோம். எல்லோருக்கும் தெரியும், யோபு எப்படி சோதிக்கப்பட்டார், சொத்துக்களை இழந்தார், பிள்ளைகளை இழந்தார், வீடு வாசல்களை இழந்தார், தன் சுகத்தை இழந்தார், மனைவியால் தூசிக்கப்பட்டால், இன்னும் நண்பர்களால் தூசிக்கப்பட்டார். ஏன் இதெல்லாம் நடந்தது என்பதற்கு நாம் பலரும் பல வேளையிலே பல சிந்தனைகளை வைத்திருக்கோம். நாம் எந்த சிந்தனையும் தவறு என்று சொல்லவில்லை. யோபு எப்படி நீதிமானாய் இருந்தார் என்பதற்கு ஒரு சாட்சியாக இருப்பதை நாம் பல இடங்களில் பல கற்பிப்பதை பார்க்கலாம். அதுவும் ஒரு காரியம். அதற்கு மேலாக பிசாசானவன் பெரிய தந்திரத்தை வைத்திருந்தார். நாம் இப்பொழுது யோபு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை எடுத்து நாம் வாசிக்க பார்ப்போம். ஆண்டவர் சாத்தானிடம் எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்டார். சாத்தான் ஆண்டவரிடம் உலகை சுற்றி வருகிறேன் என்றார். ஆண்டவர் சாத்தானிடம், என் ஊழியன் யோபுவை பார்த்தாயா? அவனை போல் மாசத்துடன் நேர்மையானவனும் கடவுளுக்கு அஞ்சி தீமையானதை விலக்கியவன் நடப்பவனும் மன்னரில் ஒருவனும் இல்லை. மறுமொழியாக சாத்தான் ஆண்டவரிடம், ஒன்றுமில்லாமல் யோபு கடவுளுக்கு அஞ்சி நடக்கிறான். அவனையும் அவன் வீட்டாரையும் அவனுக்குரிய அனைத்து நீ சூழ்ந்து நின்று பாதுகாக்கவில்லையா? அவன் கைவேலருக்கு ஆசை வழங்கவில்லையா? அவன் மந்தைகளை நாட்டில் பெருகவில்லையா என்று ஆண்டவரிடத்தில் அங்கே பேசுகிறார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, சாத்தானின் தந்திரம் எவ்வளவு பெரிதான காரியம் என்பதை இங்கே அறிந்து கொள்ளணும். தேவதூதர்கள் நடக்கும் அந்த கூட்டத்தில் இவனும் போய் கலந்து கொள்கிறான். இவனுக்கு அங்கே என்ன வேலை என்றால், யோபுவை சோதித்து யோபுவை நீதிமானதை காட்ட வேண்டும் என்பது அவன் வேலை அல்ல. ஆண்டவர் சாத்தானுக்கு யோபு நீதிமானதை காட்ட வேண்டிய அவசியம் ஆண்டவருக்கும் கிடையாது. இவன் எதற்காக இன்னும் ஒரு காரியத்தை இங்கே செல்கிறான் என்றால், யோபுவை தண்டிப்பதற்காக அல்ல. நான் உலகை சுற்றி வருகிறேன், யோபு நன்றாக இருப்பதை பார்க்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டு, அதெல்லாம் ஏன் இருக்கான்னு தெரியுமா? அது உங்களுக்கு தெரியாது. நீர் அவனை ஆசீர்வதித்திருக்கிறீர், பிள்ளைங்களை கொடுத்திருக்கிறீர், சொத்தை கொடுத்திருக்கிறீர், மந்தைகளை கொடுத்திருக்கிறீர், நீர் வேலையிட்டு பாதுகாத்து கொண்டு, அதனால் மட்டும்தான் அவன் உம்மை நேசிக்கிறான ஒழிய வேற எதுக்கும் இல்லை. இது யாருக்கு தெரியல? உங்களுக்கு தெரியல. யாரை வைத்து அவன் சொல்லுகிறான் என்றால், தேவதூதர் கூட்டத்துக்கு முன்னாலே தேவதூதரெல்லாம் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருக்கிறார். ஏற்கனவே 1/4 தூதரை இவனோடு இழுத்துக்கொண்டு வந்து விட்டான். மீண்டும் பல தேவதூதரோடு இழுத்துக்கொண்டு வர அங்கே ஒரு திட்டமிடுகிறான். யோபுவை வைத்து அவனோட திட்டமிடுது. உங்களுக்கு தெரியாது ஆண்டவரே, இதெல்லாம் எடுத்து பாருங்க, அப்பதான் அவனோட உண்மை ரூபம் தெரியும். நான் உலகத்தெல்லாம் சுற்றி வர எனக்கு அது தெரியும் என்று ஆண்டவரத்தில் ஒரு சவால் விடுகிறான். ஆண்டவர் அவனுக்கு பதிலாக, நீ எடுத்து பார். ஆண்டவர் சாத்தானிடம் ஒரு போட்டி வைக்க வேண்டிய தேவை அங்கே நிர்பந்தம் ஏற்படுகிறது. தூதர்கள் பார்க்கிறார், இந்த போட்டியில் யார் ஜெயிக்க போகிறது இப்பொழுது என்று பார்க்கிறார். யோபுவோட எல்லா செல்வம் எடுக்கப்படுகிறது. மீண்டும் 2ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். மீண்டும் சாத்தான் ஆண்டவரத்திலே அங்கே செல்கிறான். ஒரு நாள் தெய்வப்புதர்கள் ஆண்டவர் முன்னிலையில் ஒன்று கூடினர். சாத்தானும் அவர் நடுவே வந்து நின்று ஆண்டவர் திருமணம் நிற்கிறார். ஆண்டவர் சாத்தான் இப்பொழுதும் எங்கிருந்து வருகிறார் என்ற கேள்வி. அவன் உலகை சுற்றி வராவிரி என்று சொல்கிறான். ஆண்டவர் என் ஊழியன் யோபுவை பார்த்தாயா? அவனை போ மாசற்றுடன் நேர்மையான கடவுளுக்கு அஞ்சி தீரை விலைக்கு நடப்படும் மணல் ஒருவனும் இல்லை. காரணமின்றி அவனை அழிக்க நீ என்னை அவனுக்கு எதிராக தூண்டிவிட்ட போதிலும் அவன் தன் மாசத்தின் மேல் உறுதியாக நினைத்தான். ஒரு வார்த்தை ஆண்டவர் சொன்னார், நீ என்னை தூண்டிவிட்டாய் என்று. மாசற்ற யோபுக்கு முன்னால் நீ என்னை அப்ப சாத்தான் ஆண்டவரையே தூண்டிவிட அளவுக்கு ஆற்றல் பட்டவனாக இருக்கிறானா? சாத்தான் தூண்டிவிட்டால் ஆண்டவர் அடிபணிந்திருவாரா? இதையெல்லாம் தேவதூதர்கள் கேட்க வேண்டும் என்று அங்கே பிசாசு பேசிக் கொண்டிருக்கிறான். அவனுடைய எண்ணம் யோபுவை பற்றி அல்ல. ஆண்டவரை விட அதிகமாக நான் அறிந்திருக்கிறேன், ஆண்டவருக்கு தெரிந்ததை விட அதிகமாக எனக்கு தெரிந்திருக்கிறது. எல்லா தூதரும் பார்த்துங்க, இவருப்படித்தான் சொன்னார். யாரு? ஆண்டவரே சொன்னார், நீ என்னை தூண்டிவிட்டா என்று சொன்ன. சாத்தான் தூண்டிவிட்டா ஆண்டவர் அடிபணிந்துருவாரா? இது ஆண்டவர் வாயிலேயே அவன் சொல்ல வைக்கிறான். பாருங்கள் எப்படிப்பட்ட தந்திரம் உள்ளவரால். ஆனால் இதெல்லாம் அங்கே நடக்கல. யோபு சொத்துக்களை இழந்தான், பிள்ளைகளை இழந்தான், உடைமைகளை இழந்தான்,
தன் சரீரத்தில் வியாதி வந்தது. மனைவி தூஷித்தாள், செத்துப்போ என்று சொன்னாள். நண்பர்கள் வந்து குற்றம் சாட்டினார்கள். ஆண்டவருக்கு விரோதமாக ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. இன்னைக்கு நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? வசதியாக இருக்கும் வரை நன்றாக இருக்கிறோம். ஆண்டவரை போற்றுகிறோம், புகழ்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். ஒரு கஷ்டம், ஒரு வியாதி, குணமாக்க முடியாத வியாதி அல்லது முடியாத ஒரு இழப்பு வீட்டில் வந்து விடுறது. திருமணம் நடக்காமல் போய்விடுகிறது. பிள்ளை வாக்கியம் கிடைக்காமல் என்னெல்லாம் ஆண்டவரை பற்றி பேசுகிறோம். இப்படி பேசுறதுனாலே பிசாசு அங்கே போய் என்ன சொல்லுவான்? பார்த்தீங்களா, உங்க விசுவாசின்னு சொன்னீங்களே, கோயிலில் தினமும் பூசைக்கு வருவாங்கன்னு சொன்னீங்களே, தினமும் ஆராதனைக்கு வருவாங்கன்னு சொன்னீங்களே, உங்க புகழ்ந்து பாடுறாங்கன்னு சொன்னீங்களே, அவங்க என்ன சொல்றாங்க பார்த்தீங்களா? தேவ தூதரை கேட்டுக்கொண்டிருப்பார்கள். உங்களை குறித்து தேவதூதர்கள் அங்கே இடைஞ்சல் படுவார்கள், இடரல் படுவார்கள். பிசாசின் பக்கம் சேர்ந்து கொள்ள ஒருவேளை ஆசைப்படலாம் அவர்கள். ஏனெனில் நீங்களும் நானும் இப்படி சாட்சியான வாழ்க்கையை வாழ்வது கிடையாது. உலகத்தின் ஐஸ்வர்யத்துக்காக மட்டுமே வாழ்கிறோம். ஆசீர்வாதம் 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 என்று தான் வாழ்கிறோம். ஆசீர்வாதத்துக்காகத்தான் கோயில்களுக்கு போகிறோம், ஆசீர்வாதத்துக்காக நடைபெறங்களுக்கு போகிறோம், ஆசீர்வாதத்துக்காகத்தான் உபவாசங்கள் இருக்கிறோம். தேவைகளுக்காக மட்டும்தான் தேவனை தேடி செல்வதுடைய தேவனை மகிமைப்படுத்த நாம் செல்வது கிடையாது. அப்படி சென்றால் ஆலயத்திற்கு பாதி நேர பூசைக்கும், முக்கால் நேர பூசைக்கும், அரை நேர பூசை முடிஞ்சு எழுந்து போகிறோம், நன்மை வாங்கிட்டு ஓடி போகிறோம் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் ஆலயத்தில். ஏன் இதெல்லாம் நடக்கின்றன? உங்களை இப்படிப்பட்டவர்களை வைத்து பிசாசு என்ன சாட்சி சொல்லுவான்? அங்கே உன் கிறிஸ்தவர்களை பார்த்தியா? பாதி நேர பூசை தான் வராங்க, நன்மை கொடுக்குறப்ப தான் வராங்க, நன்மை கொடுத்துட்டா ஓடி போயிடறாங்க. பார்த்தியா? எதுக்கு வராங்க? ஏதோ ஒன்று வாங்கிட்டு போகிறதா வராங்க. எதுக்கு கோயில்கள் நடைபெற போறாங்க? அவங்க தேவைகளை பூர்த்தி செய்ய, பொருத்தனைகளுக்காக. உண்மை ஆராதிக்கலாம் கிடையாது. இப்படித்தான் குற்றம் சாட்டி கொண்டிருப்பான். எனவே கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, யோபு வைத்து ஒரு பெரிய விளையாட்டை பிசாசு செய்தார் என்பது உண்மை என்று வேதம் கற்றுக் கொடுத்தார். உங்களையும் என்னையும் வைத்து, கிறிஸ்துவா இருக்க பலனை வைத்து எப்படியெல்லாம் அவன் தேவனை சோதனை செய்து கொண்டிருப்பான் என்று பாருங்கள். எப்படியெல்லாம் இயேசுவை பேச வைப்பான், ஆண்டவரை பேச வைப்பான் என்று சொல்ல பாருங்கள். எப்படியெல்லாம் தேவதோட மனதிலே களங்கத்தை ஏற்படுத்துவான் என்று பாருங்கள். எத்தனை தூதர்களோ உங்களையும் என்னையும் குறித்து விழுந்து போனார்களோ அதுக்கப்புறம் நமக்கு தெரியாது. இன்றைய நாளை ஒரு உறுதி எடுப்போம். தேவன் நமக்கென்று ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார். அந்த சித்தத்தை நிறைவேற்றுவதுதான் நமது கடமை. எப்படிப்பட்ட நோய் வந்தாலும், எப்படிப்பட்ட இழப்புகள் வந்தாலும், எப்படிப்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும், எப்படிப்பட்ட துன்பங்கள் வந்தாலும், எப்படிப்பட்ட வேதனைகள் அவரை விட்டு பிரியாமல் இருந்து அவரை மட்டுமே ஆராதனை செய்வதாக இருக்க கற்றுக்கொள்ளும்தான் உண்மையான ஒரு கிறிஸ்தவம், உண்மையான ஒரு யோபுவாக நீங்களும் நானும் மாற வேண்டும். இதை கற்றுக் கொடுக்கத்தான் யோபுவை இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் காட்டியிருக்கிறார். இதை நாம் கடைபிடிப்போம், ஆண்டவரை மைமைப்படுத்துவோம். பரலோகத்தை என்னென்னைக்கும் ஒரு சந்தோஷம் வாழ்தல் மத்தியிலே இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிப்போம். பிரைஸ் தி லார்ட். இன்னும் ஒரு குறிஞ்சதிலே அடுத்த வாரம் உங்களை சந்திப்போம். இயேசுக்கு நன்றி. இயேசு புகழ்.